எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இவ்வளவு பிரைஸ் போகுதுன்னு வச்சுப்போம். மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 50 ரூபாய் இருக்கு, ஸோ இந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் இருக்கு, ஸோ இந்த இடத்துல 75 வந்திருக்கு, திரும்ப இந்த இடத்துல 150 போயிருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்ப இந்த ரேஞ்சுக்கு வரும்போது என்ன பண்ணுவானா, இந்த 100 ரூபாய் ரேஞ்சில இருந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஸோ மேலே போறதுக்காக பார்த்துட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல வரப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸோ உடனே இந்த 100 ரூபாய் என்ட்ரி எடுக்காம எக்ஸாக்டா எடுத்தா கூட ஒரு 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய் அவ்வளவுதான் நம்மளால ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். அதாவது ஒரு நான் 90 ருபீஸ் எடுத்துக்கிறேன், ஸோ இந்த இடத்துல 90ல ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஸோ ஆவரேஜா ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எங்க ஸ்டாப் லாஸ்ன்றது வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தெரியும். ஸோ அப்போ 100ல இருந்து 90s ரேஞ்ச், அப்போ வந்துட்டு 95 இருக்கலாம், 92 இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் தான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 90 வரைக்கும் ஒரு ஸ்பைக் விடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு என்ட்ரி போடுவோம். ஆனா அவன் உடனே வந்துட்டு பை என்ட்ரி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு உடனே மேலே போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றதை ஹண்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்.